சாத்தான் உபயோகிக்கின்ற 3 வாசல்கள் நம் வாழ்க்கையை நாசமாக்குவதற்காக. 1, மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற தீமைகளை மன்னிக்காமல் இருதய கடினப்படுத்துவது. மத்தேயு 6வது அதிகாரம் 14, 15 வசனங்களில் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், மற்றவர்கள் செய்த தீமைகளை நாம் மன்னிக்க வேண்டும், அப்பொழுது நமக்கு அவர் மன்னிப்பார். மற்றவர்கள் நமக்கு செய்த தீமையையோ நாம் அல்லது மற்றவர்கள் மீது வெறுப்பு, கசப்புத்தன்மை வைத்திருந்தாலோ கண்டிப்பாக அது பிரிவினை உண்டாக்கும். பிரிவினை, அந்த கடினம், இருதயத்தின் கசப்பு, இவைகளை வைத்து பிசாசு அதில் காலூன்றி குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் சமாதானத்தையும் நாசம். சாத்தான் உபயோகிக்கிற 2வது வாசல், நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதன் வழியாக அந்த தரிசனத்திலே அந்த எண்ணங்களே இருதயத்தில் நிரப்பி தீமையான காமத்துக்குண்டான வன்மையான காரியங்கள் வழியாக அவன் உள்ளே பிரவேசிக்கிறான். சங்கீதம் 101, 3வது வசனம், அதன்படி நீங்கள் தேவையில்லாதவைகளை பார்த்து உள்ளே வாங்காதிருங்கள். Like, subscribe, share, press bell. 1 தெசலோனியர் 5:17 வசனத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு வீட்டில் சரியான ஜெபம் இல்லையோ நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை கீழே இறக்கி விடுகிறீர்கள். சாத்தான் ஜெபம் இல்லாத வீட்டில் குடிகொண்டு விடுவான், அந்த வாழ்க்கையையும் நாசம் செய்ய துவங்குவான். அதில் எச்சரிக்கையாய் இருங்கள். மிகச்சிறந்த பாதுகாப்பு ஆவியிலே நீங்கள் ஜெபிப்பது. இடைவிடாமல் என்பதில் ஒரு நாளிற்கு 3 முறையாவது நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாய் நீங்கள் பேச வேண்டும். இயேசுவின் நாமத்தில் இதை செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை சமாதானத்தோடு இருக்கும். ஆமேன். பவர் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து இந்த பதிவு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.